வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ற யூஜிசி நெட் ஜூன் 2024 எக்ஸாம் டேட் வந்து ரீஷெடியூல் பண்ணிருக்காங்க. ஒரு சில மாநிலங்கள்ல வந்து ஜெனரல் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து 16ஆம் தேதிக்கு வந்து போன் பண்ணிருக்காங்க. அதே 16ஆம் தேதியில என்டிஏ கண்டக்ட் பண்ற யூஜிசி நெட் ஜூன் 2024 கண்டக்ட் பண்ண இருந்ததுனால என்டிஏ வந்து 16ஆம் தேதி கண்டக்ட் பண்ண எக்ஸாம் 16ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதிக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு இன்னும் வெறும் 49 நாட்கள் மட்டுமே இருக்கு. இந்த 49 நாட்களை வந்து எப்படி கரெக்டா யூஸ் பண்ணி உங்களோட சிலபஸை முடிக்கிறது அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நேற்று 29 ஏப்ரல் 2024 அன்னைக்கு பப்ளிக் நோட்டீஸ் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பப்ளிக் நோட்டீஸ்ல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் சில பேர் எழுதுறவங்க என்டிஏ நடத்துற யூஜிசி நெட் எக்ஸாமும் எழுதுவாங்க. அதனால ரெண்டு எக்ஸாமும் கிளாஷ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 14ஆம் தேதி ஜூன் 2024 நடக்க இருந்த எக்ஸாம் வந்து 18ஆம் தேதி ஜூன் 2024 வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ண பப்ளிக் நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் வந்து என்டிஏயோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து இருக்கு. நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வரப்போற ஜூன் 2024 யூஜிசி நெட் எக்ஸாம் செஷனை கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னும் 49 நாட்களே இருக்கு. இந்த 49 நாட்களை எப்படி எஃபெக்டிவா வந்து பங்கிட்டு எப்படி படிக்கிறது அப்படிங்கறத இந்த சைட்ல சொல்லியிருக்கேன். இது என்னுடைய டிப்ஸ் மட்டும்தான். உங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு ஷெட்யூலும் வந்து மாறும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை ஃபாலோ பண்ணி மாத்திக்கலாம். இப்போ எல்லா சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்லயும் யூனிட் 1 2 3 4 5 அப்படின்னு 10 யூனிட்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து யூனிட் 1 படிக்கிறீங்க அப்படின்னா 4வது நாள் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணணும். இந்த 3 நாள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் வந்து எல்லா மெட்டீரியலையும் இல்லைன்னா எல்லா நோட்ஸையும் வந்து நீங்க கலெக்ட் பண்ணணும். அடுத்த 2 நாட்கள் வந்து நீங்க அதை படிக்கணும், என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணணும். 4வது நாள் வந்து ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி தான் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் யூனிட் 2 இருக்கு. அதுல வந்து முதல் நாள் வந்து நீங்க மெட்டீரியல் கலெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா 1 2 3 நாட்களுமே வந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா 4வது நாள் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணணும் என்னென்ன படிச்சீங்களோ. அதே மாதிரி யூனிட் 3க்கும் அப்படிதான் பண்ணணும். பேப்பர் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும். யூனிட் 4க்கும் நீங்க அப்படிதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து படிக்கணும், 4வது நாள் வந்து ரிவிஷன் பண்ணணும். யூனிட் 5க்கும் அப்படிதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து படிக்கணும், 4வது நாள் வந்து ரிவிஷன் பண்ணணும். சப்போஸ் வந்து யூனிட் 4ல வந்து டாபிக்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதுல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாள் சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் இந்த 10 யூனிட்டையும் நீங்க வந்து 40 நாட்கள் வந்து முடிக்கணும். யூனிட் 6ல பாத்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் வந்து படிக்கணும், 4வது நாள் வந்து ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி யூனிட் 7 3 நாள் ஸ்டடி, 1 நாள் ரிவிஷன். யூனிட் 8 3 நாள் ஸ்டடி, 1 நாள் ரிவிஷன். யூனிட் 9 3 நாள் ஸ்டடி, அடுத்த நாள் வந்து ரிவிஷன். யூனிட் 10 வந்து 3 நாள் படிக்கணும், 4வது நாள் வந்து ரிவிஷன் பண்ணணும். சில பேர் வந்து 3 நாளுமே படிச்சுட்டு அன்னைக்கு ரிவிஷன் பண்றவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த சிலபஸ் டைம் ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு மாடலா நீங்க எடுத்துக்கலாம். இதையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதை ஒரு மாடலா எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க 9 நாட்களை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஃபுல் ரிவிஷன் வந்து நீங்க 4 நாட்கள் பண்ணணும். ஆல்ரெடி படிச்சது எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வரும். நீங்க மொத்தமா படிச்சுட்டு கடைசி ஒரு நாள் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல போய் உங்களுக்கு ஞாபகம் வராது. பிளஸ் நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நீங்க ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். இப்போ டே 41 இருந்து டே 44 வரையும் 4 நாட்கள் வந்து நீங்க ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும். அதுக்கப்புறம் வர டே 45 இருந்து டே 48, அதாவது 4 நாட்கள் வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும். என்டியோட வெப்சைட்ல வந்து யூஜிசி நெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க சோஷியாலஜி எழுதுறீங்க அப்படின்னா மொத்தமாவே வந்து பேப்பர் 2ல 9 செட் தான் இருக்கும். ஏன்னா ஜூன் 2019 சிலபஸ் மாத்தி டிசம்பர் 2024 வரையும் மொத்தம் 9 செட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த 9 செட்ஸையும் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீயும் பார்த்து டெஸ்ட் எழுதி ஆன்சர் கீயோட செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு. அடுத்து வந்து கடைசி ஒரு நாள் வந்து நீங்க ஓவரால் ரிவிஷன், நீங்க டெஸ்ட் எழுதும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்த நாள் போய் நீங்க எக்ஸாம் ரிலாக்ஸ்டா எழுதலாம். இதே மாதிரி டிஎன் செட் எக்ஸாமுக்கும் நீங்க வந்து டைம் ஷெட்யூல் போட்டு இருக்கிற டயத்தை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஎன் செட் ஆகட்டும், நெட் ஆகட்டும், என்ன எக்ஸாம் இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். ப்ராப்பர் டைம் ஷெட்யூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். Thank you for watching. This is Mohammed signing off.